Watch full episodes on Jio Hotstar. உங்க யாருக்குமே எழுத படிக்கவே தெரியாதா? இந்த ஃபைல நீங்க எங்க இருந்து நான் கொண்டு வந்தீங்க? இது நமக்கு பிரயோஜனப்படாதுடா. இது ப்ராஜெக்ட் பூமியோட ஃபைலே இல்லடா மட முட்டாள்களோ. உங்கள யாருக்கு எழுத படிக்க தெரியும்? பாஷா பாஸ், எனக்கு நல்லாவே எழுத படிக்க தெரியும். அட்லீஸ்ட் உனக்காவது எழுத படிக்க தெரிஞ்சிருக்கல. எவ்வளவு படிச்சிருக்க? பிஏவா இல்ல எம்ஏவா? பாஸ், நான் 5வது கிளாஸ்ல 5 தடவை ஃபெயில் ஆயிருக்கேன் பாஸ். 5ஆம் கிளாஸ்லயே 5 தடவையா? அப்ப என்கிட்ட இருக்கிற எல்லாருமே அடி முட்டாள்கள் தானா? நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாஸ். எம்ஏ, பிஏ, எம்பிபிஎஸ்னு நிறைய படிக்க ஆசைப்பட்டேன். ஆனா நான் தம்மா துண்டு பையனா இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு எங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. எனக்கு 10 சகோதரிங்க. அவங்கள நான் தான் மூத்தவன். அவங்களுக்கு நான் தான் ஒரே அண்ணன். வேற என்ன பண்றது? படிப்ப பாதியிலே விட்டுட்டேன் பாஸ். இந்த சின்ன சின்ன பிஞ்சி கைகளால வேலை செய்ய ஆரம்பிச்சேன். ராத்திரி பகலா மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போயிட்டேன் பாஸ். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் என் சகோதரிகளுக்கு வயிறார சாப்பாடு போட முடிஞ்சது பாஸ். நான் இப்ப என்ன சொல்லுவேன் பாஸ்? என்னோட சொந்த கதை, சோக கதை ரொம்ப கஷ்டமானது. நான் படிச்சு பெரிய ஆளாக ஆசைப்பட்டேன், ஆனா முடியல. உன் ஃபேமிலி டிராமாவை இதோட நிறுத்திக்கோ. இதோட மூடிக்கோடா ப்ளீஸ். என் கைக்கு வந்த ஃபைல் டூப்ளிகேட். ஒரிஜினல் ஃபைல் எங்கடா இருக்கு? ஓகே, சரி ஓகே. மோட்டு சார், பத்லு சார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்காங்களாடா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த முறை நானே நேரடியா போகலான்னு இருக்கேன். என்னோட அட்டகாசமான மூளையை பயன்படுத்தி அந்த ஃபைலை இங்க நான் கொண்டு வர போனேன். பாருங்கடா, நான் எப்படி நடிப்பேன்னு உங்க யாருக்கும் தெரியாதுல்ல. நடிப்படிக்க பாருங்க. வாங்கடா வாங்க, நாம போய் அந்த ஃபைல ஆட்டைய போட்டுட்டு வந்துடலாம். இல்லன்னா எவனாவது புது ஆட்டையை கழிச்சிடுவாண்டா. ஏன்னா அந்த ஃபைலுக்காக நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கானுங்கடா. வணக்கம் வணக்கம். இவங்க தான் சிங்கத்தோட மம்மி. அப்புறம் இவர் தான் சிங்கம், என் புள்ள இன்ஸ்பெக்டர் சிங்கம். புர்ஃபுரி நகரத்துல ரொம்ப பாப்புலரான போலீஸ் என் பையன். இவன் வச்ச குறியில யாரும் தப்பிச்சதே இல்ல. இம்பாசிபிள். ஆமா, இவங்க எல்லாரும் என் பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவரு மோட்டு, அவரு பத்லு, கசிடராம், அப்புறம் ஜக்கா. முக்கியமா மோட்டு பத்லுவை பார்த்து எல்லா ரவுடி பசங்களும் பயப்படுவாங்க. காரணம் சோப்பு இல்லாம சரிப்பு இல்லாம துவைச்சு காயப்பட்டுருவாங்க. பெரிய பெரிய பயில்வான கூட அடிச்சு தூக்கி சாப்பிட்டுருக்காப்ல நம்ம போட்டு. ஐயா வணக்கம். இவங்க என்னோட மனைவி. இவ தான் என் பொண்ணு பூமி, பூமாதேவி. இவளோட டோட்டல் பயோடேட்டாவையும் நான் கொடுத்துட்டேன். அநேகமா இவளை பத்தின எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா நீங்க உங்க பொண்ணு பூமியோட ஃபைல சூப்பரா பண்ணிருக்கீங்க. அத பாக்கும்போது படிக்கும்போது எனக்கு தோன்றது இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து பழக்கமான மாதிரியா. ஆனா ஒருத்தர பிடிக்கணும்னா பொண்ணு பையனும் ஒரு தடவை பாத்துக்கணும் இல்லையா? பொண்ணு மாப்பிள்ள பாக்கணும்னா ஒரு தடவை மாப்பிள்ள தலைய நிமிந்து பாக்கணும் இல்லையா? என்ன நான் சொல்றது? முன்னாடி இருக்கிற போட்ட பாரு. ஆமா, சொல்லுங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். அம்மா என்னடா இது, பிரேக் பிடிக்க மாட்டேங்குது.
நான் தான்டா டானுக்கெல்லாம் டானு. டம் டமா டான். எங்க நீ சொல்லு. டம் டமாடான். சபாஷ் பொடி பயலே. இப்ப ஒரே நிமிஷத்துல உன் ஜாதகத்தை நான் சொல்றேன் பாரு. முதல்ல என்னுடைய காரை ஒரு ஓரமா பார்க் பண்ணு. மத்ததெல்லாம் வந்து சொல்றேன் பாரு. காலை உடுங்க. ஓடுங்க ஓடுங்க திருடுங்க திருடுங்க ஓடுங்க ஓடுங்க திருடுங்க நிக்காதீங்க ஓடுங்க ஓடுங்க யாரும் நிக்காதீங்க திருடுங்க ஓடுங்க திருடுங்க முதல்ல நான் யாருன்னு அறிமுகப்படுத்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. நான் தான் டான். டம் டமா டான். சொல்லுங்க நான் யாரு? சபாஷ் சபாஷ். இவங்க எல்லாம் என்னுடைய ஆளுங்க. ராகு, கேது, சனி, மகரம், துலாம், மிதுனம், கன்னி, அப்புறம் கும்பம். அது கல்யாணமா இருந்தாலும் சரி, காது குத்தா இருந்தாலும் சரி, நிச்சயதார்த்தமா இருந்தாலும் சரி, மஞ்சள் நீராட்டு விழாவா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் நான் தான் ஜாதகம் பார்த்து முகூர்த்தம் குறிச்சு கொடுப்பேன். உங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். நீங்க சொன்னீங்கன்னா இப்பவே உங்க பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்து முகூர்த்தத்தை குறிச்சு கொடுப்பேன். ஐயா நீங்க ஜாதகத்தை புரட்டி பார்த்து சொல்றதுக்கு எவ்வளவு பணம் வாங்குவீங்க? சும்மா போனா போகுதுன்னு ஒரு 10 கோடி ரூபாய். அட தேங்காய் தலையா 10 கோடியா? அவ்வளோலாம் தர முடியாது. என்னோட வருங்கால மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் தெரியுமா? அப்புறம் என் சம்மந்தி மிஸ்டர் பபுள் கம்மு கமிஷனர். அவர் நினைச்சா உங்களை தூக்கி ஜெயில போட்டுருவாரு. ஜாக்கிரதை. You are under arrest. நீ சொன்ன அண்டர் அரஸ்ட்ன்ற வார்த்தை எனக்கு புரியும். ஆனா என் கையில இருக்கிற கன்னுக்கு புரியாதே. வினாசகாலே விபரீத புத்தி. இந்த கன்னால உங்களை சுட்டுத்தல நான் என்ன ஆகும்னு தெரியுமா? பொண்ணு உனக்கு திரும்ப வேணும்னா 10 கோடி ரூபாய் எனக்கு வேணும். வாங்கடா வாங்கடா நிக்காதீங்க வாங்க. டேய் மோட்டு பத்து சொன்னா கேளுங்க. எதுக்காக என்னை இப்படி தொட்டிட்டே போறீங்க? தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. வண்டியை விடுறா. அட அவன் கல்யாண பொண்ணு பூமியை தூக்கிட்டு போயிட்டான். மோட்டு என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா. அந்த டம்டமாட்டான் அப்புறம் அவன் சகோதரங்க சேர்ந்து பூமியை தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா. அந்த பொண்ணு அவங்கிட்ட இருந்து நாம மீட்கணும்னா அவன் 10 கோடி ரூபாய் வேணும்னு கேக்குறான் நண்பா. அட வாங்க ஐயா ஃபாலோ பண்ணுவோம். ஏய் இல்லடா அங்க பாருடா அந்த கார் ஃப்ளை ஓவர்ல டர்ன் ஆகிட்டு இருக்கு. அதே கீழ இருக்கிற ஃப்ளை ஓவரா தான் அது வெளியில வந்தாகணும் மோட்டோ. ஓகே இப்ப நான் 1 2 3 சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே அந்த கார் மேல ஜம்ப் பண்ணுங்க. அப்புறம் அவனை மடக்கி பிடிக்க வேணா அமுக்கி பிடிக்கலாம். இது டைமிங். 1 2 3 ஏய் வா தடி பசங்களா கவனிங்கடா அவனுங்கள. ஒரு நிமிஷம் நான் ஜாதகம் பார்த்து சொல்றவன் ஃபைட் பண்றவன் இல்ல. இந்த நேரத்துல எங்க ஜாதகத்துல ராகு கூட கேதுவும் இணைஞ்சிருக்கான். அது மட்டும் இல்ல சனி இப்ப 8ல இணைஞ்சிருக்கான். அதாவது ஜாகிங்காக இதை விட சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. நாங்க இப்ப எல்லாரும் ஜாகிங்க்கு போக போறோம். நாம அப்புறமா ஒரு நாள் சந்திக்கலாம். அம்மாடி பூமி நீ நல்லா தானே இருக்க? உனக்கு ஒண்ணும் இல்லையே? நான் நல்லா தான் இருக்கேன்.
தேங்க்ஸ் டு மோட்டு பத்லு. இவங்க உண்மையிலே ரொம்ப வீரமானவங்க. பூமி தங்கச்சி, இனிமே நீங்க ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கணும். கல்யாணமும் இங்க தான் நடக்க போகுது. இங்க இருந்தே புர்புரி நகரத்துக்கு போக போறீங்க. ஓகே சார், ஓகே. மறுபடியும் அந்த ரவுடி பசங்க வீடு தேடி வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏய், இந்த பக்கம் பாடுறா. பத்துலு சார், இது நம்ம ரூம் மாதிரியே தெரியலையே சார். டேய், ரெடி ஆயிட்டியாடா? எங்க அது? ஆஹா, போயிட்டா இருக்க. நீ போடா, என்னோட 2 ரூபாய் கீழே வந்துருச்சு, அதை எடுத்துட்டு வரேன்டா. நீ போயிட்டாரா? ஓகே ஓகே, நான் சீக்கிரமா வந்துடுறேன். வரேன். எங்க போச்சு அது? நான் கேட்டதை வந்துருச்சு. எங்க அது? போய் தொலைடா. அடடா, என் செருப்ப காணமே. போ, இந்த பெட்டுக்குள்ள தான் அதுவும் இருக்கணும். எங்க போச்சு தெரியல. எங்க அது? நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. போட்டாச்சு. அதானே, காயின் எப்படி வந்துச்சு, செருப்பு எப்படி வந்துச்சு, யாரும் அது கடல் தெரியல, யாருன்னு சொல்லி இருக்கடா. அப்படிதான் வர இரு. யாராத ஒருத்தனையும் காணமே. அப்புறம் பின்னாடியா யாராவது சொல்லிட்டு அடிக்கடா, ரொம்ப வலிக்குதுடா. மனசாட்சி எல்லாம் அடிச்சுட்டாடே. அச்சா வலிக்குது. ஸ்கிரீனுக்கு பின்னாடி யாரா? ஒழுங்கா சொல்லிடுங்கடா. டாய், யாரா ஸ்கிரீனுக்கு பின்னாடி கேட்கிற கேள்விக்கு பதில் ஸ்கிரீன் பின்னாடி இருக்கிறது இப்ப நீங்க தான் சார். இருந்துகிட்டே கேள்வி கேட்கறது பாரு. சாரி சாரி, ஸ்கிரீனுக்கு பின்னாடி நான் தாங்கிறது தெரியாம கேட்டுப்பட்டேன். ஸ்கிரீனுக்கு பின்னாடி நானே தான். டேய், ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தது யாரா? நிச்சயமா ஏதோ ஒரு திருடத்தான் வந்திருக்கான். என்ன பார்த்ததும் பயந்து என்ன ஏமாத்திட்டு போயிட்டான். யாருக்கிட்ட பிச்சு பிச்சு நம்ம எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் ட்ரெஸ்லயே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது? ட்ரெஸ்ஸ மாத்திட வேண்டியதுதான். ஆஹா, இது நம்ம சைஸ்க்கு கரெக்டா இருக்கும் போல இருக்கு. மாத்திக்கலாம். இந்த ஃப்ரேம் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு நண்பா. சீக்கிரம் சீக்கிரம் பத்துலு சார், நம்ம ரூம் வந்தலாம். வாங்க வாங்க. மோட்டு சாரும் பத்துலு சாரும் என் கண்ணில் பட்டதுமே நீங்க 2 பேரும் இந்த பக்கமா ஓடி போயிடுங்கடா. அதுக்கப்புறமா பாருங்கடா, என்னோட அட்டகாசமான நடிப்பால் அவங்களை ஆக்ட் பண்ணியே ஏமாற்றி மனசுல எண்ணத்தை போனுச்சு. அவங்களுக்குள்ள உயிருக்கு உயிரான நண்பனா மாறிடுவாடா. போங்கடா போங்க, எங்கேயாவது போங்க. மோட்டோ, இப்ப சிங்கம் சார் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே தெரியல. என்ன பண்றது மோட்டோ? நம்ம ஏதாவது பண்ணிடுவோம். பத்துல யார் அவன்? உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்களும் தெரியுது. உதவி செய்வீங்களா? இந்த காரிடாரோட எண்டு வரைக்கும் என்ன கொண்டு போய் விட்டுறீங்களா ப்ளீஸ்? உங்களை மேல விடணும், அவ்வளவுதானே. அதுக்கு பக்கம் பக்கமா டைலாக் கேட்டா பாத்துலோ. நீ போடா, இந்த மேல தள்ளி விட்டு நான் அப்படியே வந்துடுறேன்டா. என்னன்னு சொல்றது, ஏதுன்னு சொல்றது? கோடிக்கணக்கான சொத்து இருக்கு எனக்கு. நம்ம பாஸுக்கு திடீர்னு என்னடா ஆச்சு? இவரு அநியாயமா ஓவர் ரைட்டிங் பண்றாரு. போதும் போதும், இதுக்கு மேல சோக கதை சொல்லாதீங்க. உங்க கதையை கேட்டு கேட்டு எனக்கு அழுக முட்டிட்டு வருது. உச்சிக்கு வந்தாச்சு. அப்பா சொல்றா பாத்துல மாட்டியா? என்னது சூப்பிங் போலுக்கா? இது ஏன்டா லேட்டா சொல்றேன்? எங்க அது? டாடா சொல்ல மறந்துட்டேன். அச்சோ, மறுபடியும் மேல தள்ளுமே. அதடா நில்லுங்கத்தா. எங்க வரீங்க?
Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.